மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நம்ம 500 வாங்கணும், சென்டம் வாங்கணும். அதுவும் முக்கியமா மேத்ஸ்ல டெஃபினட்டா வாங்கணும் தான் நம்ம ஆசையா இருக்கும் இல்லையா? பட் அது எப்படி பண்றது? எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மெயினான திங்ஸ் என்னது? பிராக்டிஸ் பண்ணணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும், அண்ட் நம்ம ரிவைஸ் பண்ணணும். சோ பிராக்டிஸ்னா என்ன? ஒரு நாள் மட்டும் இல்லையா, டெய்லி ஒரு 30 மினிட்ஸோ ஒரு 20 மினிட்ஸோ எடுத்து நான் வந்து சால்வ் பண்றேன். இது இஸ் மை மேத்ஸ் ஒர்க் அவுட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக்ல யூ ஹேவ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். நம்ம எவ்வளவு தூரம் நிறைய சால்வ் பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்ம மைண்ட்ல அந்த ப்ராப்ளம், அந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நமக்கு அந்த சால்விங் ஸ்கில்ஸும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஸோ அது வந்து பப்ளிக் எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் திங் என்னது? கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் என்ன? ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் மட்டும் பண்ணா பத்தாது. எவ்ரி டே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5% இம்ப்ரூவ்மெண்ட், இன்னைக்கு நாளைக்கு ஒரு 5% அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம 1 மந்த்க்கு அப்புறம் எங்கேயோ போயிரும். சோ எப்பவுமே கன்சிஸ்டன்ட், டெய்லி நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்ம ஒரு இதா எடுத்துக்கணும். ஓகே. அண்ட் தேர்ட் திங் என்னது? ரிவைஸ் பண்றது. நம்ம ஒரு தடவை படிச்சுவோம், பட் அதை ரிவைஸ் பண்ணிட்டு அது என்ன ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு ரீகால் பண்ணணும். இதே நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இவ்வளவு ரிவிஷன்ஸ் பண்ணா எதுக்கு நம்ம நல்ல மார்க் வாங்க மாட்டோம்? டெஃபினட்டா நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே. சோ எப்படி ஸ்டார்ட் பண்றது, எங்க ஸ்டார்ட் பண்றது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல. சோ வாட் வில் டு? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஆல்வேஸ் புக் பேக். புக் பேக் 1 மார்க்ஸ் நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே நீங்க அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனே அதான வரப்போகுது, அதுவே நீ தெளிவா எழுதிட்டீங்கன்னா உங்க கான்ஃபிடன்ஸே பெட்டர் ஆயிடும். சோ புக் பேக் 1 மார்க்ஸ் இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது போக நமக்கு தெரியும் கிராஃப் அண்ட் பிராக்டிகல் ஜியோமெட்ரி 8 and 8 16 மார்க்ஸ் அதுல வரும். சோ அது நம்ம டெஃபினட்டா நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி கேக்குறாங்க, என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேசிக் இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், நம்ம வர ஹாஃப் இயரும் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துட்டு போகணும். கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தா 1 2 3 5 7 and 8. ஓகே. சோ சொன்ன மாதிரி டெய்லி ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் உட்காந்து நல்லா சால்வ் பண்ணாலே நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். எஸ். சோ இது போக என்னென்ன பண்ணலாம்? நீ ஒரு பேசிக் ஃபார்முலா ஷீட் போட்டுக்கலாம். ஓகே. நம்ம 100 டானிங் தான் நம்மளும் நிறைய கொடுக்குறோம், உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் அனுப்புறோம், ஃபார்முலா ஷீட்ஸ் அனுப்புறோம். நீங்களும் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஷீட் நீட்டா போட்டுக்கலாம். அது வரைக்கும் யூனிட் எக்ஸசைஸ், எல்லாருமே யூனிட் எக்ஸசைஸ் மிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா டைம் இருக்காதுன்னு. பட் உனக்கு சென்டம் வேணும்னா யூனிட் எக்ஸசைஸ் நல்லா பார்க்கணும். அது போக கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பார்க்கணும். PYQs என்ன? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகே. இது வரைக்கும் முன்னாடி பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு அதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் இன்டீரியர் 1 மார்க்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுல. புக் பேக் மட்டும் இல்லாம புக் இன்டீரியரும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் ஆயிடலாம். மிஸ் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டடி பிளான் போட்டுருங்க பாருங்களேன். லைக் எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம எப்படி படிக்கலாம்? நம்ம 1 வீக்ல நமக்கு 7 டேஸ் இருக்குன்னா நீ வந்து 3 டேஸ்க்கு ஒரு சாப்டர் அப்படின்னு வச்சுட்டா 1 வீக்ல நம்ம 2 சாப்டர் ஈஸியா முடிச்சிடலாம். அண்ட் 1 டே ஒரு ரிவிஷனுக்காக வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பிளான் வச்சிருக்கோம். ஏதோ ஒரு டிஃபிகல்ட் சாப்டர்ஸ், மீடியம் சாப்டர்ஸ், ஈஸி சாப்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா ஒரே வாரத்துல எல்லா டிஃபிகல்ட்டா எடுத்தாலும் நமக்கு கஷ்டமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இந்த மென்சுரேஷன், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதர் 2 நல்லா சூப்பரா ரிவைஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வீக்ல ட்ரிக்னோமெட்ரி, நம்பர் அண்ட் சீக்வென்சஸ் அதையும் சூப்பரா ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். வீக் 3 அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி நல்லா பாத்துக்கணும். அண்ட் லாஸ்டா வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் அது கிளியரா இருந்தா தான் நம்ம சென்டம் வாங்க முடியும். சோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு சூப்பர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுவீங்க. சென்டம் வாங்குறது நமக்கு ஒரு ஈஸியா இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன? டூ யோர் பெஸ்ட். உன்னால மேக்ஸிமம் என்ன முடியும்? நம்ம இங்க இருக்கோம்னா என்னோட மேக்ஸிமம் எனக்கு தெரியும், உங்களோட மேக்ஸிமம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஜஸ்ட் கிவ் இட் யோர் பெஸ்ட். ஓகே. திஸ் இஸ் a சூப்பர் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து எக்ஸாம் வருது அப்படிங்கிறது. சோ கிவ் இட் யோர் பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தட்டுறோம், தூக்குறோம்.